இந்த நாயங்கெல்லாம் கவர்மெண்ட் மேல தப்பு சொல்லுது. போட்ட ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணல இந்த இப்ப பரதேசி பசங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் தமிழ்நாட்டுல ரேவந்தெல்லாம் குட்டி கவர்மெண்ட் மச்சான்ப்பா. தப்பு பண்ணுதுன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கவர்மெண்ட் காவல்துறை மேலயோ அரசாங்கம் மேல தவறு அப்படின்னா தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய பரப்புரை பண்ணிட்டு இருக்க ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்க எடப்பாடி கூட்டத்துல ஏதாவது சேதம் நடந்ததா? எடப்பாடி கூட்டத்துல ஏதாவது உயிர் சேதம் நடந்ததா? பிஜேபி கூட்டம் நடத்தும் ஏதாவது சேதம் நடந்ததா? இங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு நடத்தினாங்க, கூட்டம் நடத்தினாங்க, தேமுதிக முத கொண்டு இங்க பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது உயிர் சேதம் நடந்ததா? பொது சேதம் நடந்ததா? உனக்கு மட்டும் எப்படியா நடக்குது? உனக்கு மட்டும் எப்படி நடக்குது? டேய் நீ சரிடா, உனக்கு நீ எதிர்பார்க்கல, உனக்கு கூட்டம் வந்துருச்சு, சரிடா ஓகேடா. ஆனா இப்போ உனக்கு விஷயம் தெரியும்ல, ஏன் இப்ப நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போல? நீ ஏன் போல? சாராயம் கள்ள சாராயம் காய்ச்சி குடிச்சு இறந்தவங்கள நேர்ல பார்க்க போன ஆளு தானே நீனு. உன் கூட்டத்துல உன் ரசிகர்கள் ஒன்ன பார்க்க வந்த குழந்தைங்க, பெரியவங்க, பொம்பளைங்க இப்ப செத்து கிடக்குறாங்க. ஏன் பார்க்க போல? பாதி வழியில இருக்கிற வண்டியை திருப்பி போனா கூட இன்னும் ஒரு அரை நேரத்துல போய் சேர்ந்துருக்கலாம். ஏன் போல? இப்ப நீ ஃபிளைட் ஏறணும்னு வச்சுக்க, நாளைக்கு நீ வந்து ஏந்திரிச்சு பொறுமையா நீ ஏஞ்சி ட்வீட் போடுவ, ஆழ்ந்த இருங்கன்ப, நல்ல நாள் பார்த்து பொறுமையா வந்து எல்லாரையும் பார்ப்ப, கரெக்டா? இப்ப போனா பிரச்சனையாகும், எல்லாரும் உன்னை வந்து கேள்வி கேட்பாங்க. இப்ப மட்டும் உன்னை யாரும் கேள்வி கேட்கலையா? தப்பு பண்ண, ஆமா என்னுடைய முட்டாள்தனம், நான் லேட்டா வந்தேன், அப்படி என்னாலதான் இங்க இருக்கிற மக்கள் செத்தாங்கன்னு உன்னால இங்க தைரியமா சொல்லி மன்னிப்பு கேட்க முடியுமா பொதுமக்கள்கிட்ட? மாதியம் உட்காந்து நாமக்கல்ல உட்காந்து பேசணும்ல, மனசாட்சியோட அடுத்த ஆட்சி அமையும், மக்களோட ஆட்சி மனசாட்சியோட நடக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னில்ல. மனசாட்சி இருந்தீங்கன்னா 31 பேர் 6 குழந்தைங்க செத்து இருக்கிறான். எத்தனை பொம்பளை எத்தனை ஆம்பளை? எல்லாம் சாவர வயசா? என்ன வயசானவங்களா செத்தாங்க? மன்னிப்பு கேட்டு உன்ன ஒரு அறிக்கை விட முடியுமா? நேரில் வந்து அவங்க கையை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க முடியுமா? செத்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம், 50 லட்சம், 1 கோடி கொடுத்தாலும் அது காசு ஈடாகுமா? உசுருக்கு போனா காசு ஈடாகுமா? பத்து லட்சம் இழப்பீடு, 10 லட்சம் இழப்பீடு. ஓ, உசுருக்கு மதிப்பு நீங்க 10 லட்சம் வைப்பீங்களோ? அப்ப சொல்லுங்களப்பா, உசுறு பணக்கார ஒருத்தன் உசுறு செத்தா அவன் உயிருக்கு என்ன மதிப்பு, ஏழை ஒருத்தன் செத்தான் அவன் உயிருக்கு என்ன மதிப்பீடு? கொஞ்சம் அட்டவணை போட்டு விடுங்க பாப்போம். அந்த பரதேசி தான் நானே 10 லட்சம் கொடுக்குறேன் நாய். டேய் உனக்கு தெரியல, நீ சரி நீ மேல பஸ்ஸுக்குள்ள இருந்த உனக்கு தெரியல. இப்போ உனக்கு நியூஸ் தெரியலடா. இப்படி வண்டியை வளைச்சிட்டு கொண்டு போவோம் பஸ், அதே பஸ்ஸை கொண்டு போய் வளைச்சு நீ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நின்று பாருடா. என்னடா இப்ப உன் செத்தவன் உன்னை பார்க்க வந்தவன்டா, உன் ரசிகன்டா, உன் ரசிகனோட குடும்பம்டா, அவன் புள்ள, அவன் பொண்டாட்டி போய் நின்று ஏன்டா இன்ன வரைக்கும் பார்க்கல? மணி இப்ப என்ன மணி? என்ன 9:45. நீ எத்தனை மணிக்கு பரப்புரை முடிச்ச? மாவட்ட தலைவர் என்னடா பண்றீங்க? நீங்க தான் கட்சி, நீங்க தான் உங்க 10ல 9 1 கோடி பேர் வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? அவங்களாம் எங்கடா போனீங்க? இப்ப போய் மக்களுக்கு உதவி பண்ணுங்களாண்டா. இவ்வளவு நாள உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு உட்காந்து ரொட்டியும் பாலும் பிஸ்கெட்டும் எடுத்து போட்டோ எடுத்து போட்டீங்களா? இந்த கிளை செயலாளர் நாங்க உதவி பண்ணோம், இந்த கிளை செயலர் நாங்க, இந்த ஊராட்சி நாங்க உதவி பண்ணணும். இப்ப மக்களுக்கு உதவி தேவைப்படுதுல, போய் பண்ணுங்களாண்டா. உங்க ஆம்புலன்ஸ் எடுத்து இப்ப போய் எடுத்து உதவி பண்ணுங்களாண்டா. அரசியல் பண்ணாத, மனசாட்சியோட நடந்துங்க. ஆமா தப்பு பண்ண, இந்த இது பழி என் மேலதான், இது என்னாலதான் நடந்துன்னு ஒத்துக்க. உனக்கு எத்தனை மணிக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க காவல்துறை? நீ எத்தனை மணிக்கு வந்த? நீ விஷயம் தெரியாம இருந்தா பரவாயில்லடா, உனக்கு விஷயம் தெரிஞ்சது. கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவங்க அவங்க வீட்டுல போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க தெரிஞ்ச உனக்கு இப்போ உன் கூட்டத்துல இத்தனை பேர், அதை விட அதிகம் இப்ப உயிர் சேதம் இன்னும் போயிட்டு இருக்கு. ஏன் போய் பார்க்கல? அரசாங்கம் அவங்க வேலையை பாக்குறாங்க. பத்தாக்குறைக்கு தனியார் மருத்துவமனையில கட்டணம் வாங்காத அவங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு அமைச்சரே உட்காந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல என்னையா நீங்க பண்ணணும்? நான் என்ன கேட்கிறேன், இந்த அரசியல் விளையாட்டை விளையாடுறத நிப்பாட்டு. அது பச்சையா தெரியுது. இந்த ஆளுங்கட்சி சதி, எதிர்கட்சி சதி, கூட்டணி கட்சி சதி, இந்த மண்ணாங்கட்டி எங்களுக்கு வேணாம். நான் 50 வருஷம் பார்த்தாச்சு, போர் அடிக்குது, விட்டுருங்க. சலிச்சுக்கிட்டு போய் கடுப்பாகுது எனக்கு மண்டை. பேசுங்க சித்ரா.
இல்ல ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை ப்ரோ. நீ வந்து இந்த இறப்பு செய்திகளுக்கும் தலைவனும் ஒன்றும் சொல்லல, நாங்க எதுவும் சொல்லல, மன்னிச்சிரோம்னு வச்சுக்கேன். நீ வந்து ஒரு தற்கூரிய தொண்டனா இருக்க. நீ வாயை மூடிட்டு சவனின்னு கையை வச்சுட்டு சும்மா இருந்தா பரவாயில்ல. இது ஆளுங்கட்சியோட சதி. நான் கேட்ட இடத்த கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல, நான் கேட்ட இடத்த கொடுக்கல, இதெல்லாம் எப்படிங்க மனசாட்சி எல்லாம் ட்ரீட் பண்றானுங்க இந்த டைம்ல உட்காந்துட்டு? உன்னோட நண்பனோட அம்மா தானடா இறந்தாங்க, உன் நண்பனோட குழந்தைங்கடா இது மாதிரி இருந்து இதா இருக்காங்க இந்த டைம்ல, எப்படி அவங்களாம் ட்வீட் பண்ண முடியுது? ஐயா தயவு செஞ்சு நான் அந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் நான் கேட்கல, ஓப்பனா கேட்கறேன், தயவு செஞ்சு இல்லங்க, நான் சொல்லுங்க. கவர்மெண்டே விட்டுருங்க, கவர்மெண்டே கேட்கற இல்ல இடத்தெல்லாம் நான் பர்மிஷன் என்ன சொல்றேன், கொடுத்துருவாங்க. இல்ல நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து பெருசாவே நான் இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட நான் வரைக்கும் டேக் பண்ணி கேட்டதில்ல. தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணீங்க, பொதுமக்கள் உசுரை காப்பாத்துங்க, குழந்தைங்க உசுரை காப்பாத்துங்க. இதுங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இதுங்கெல்லாம் இன்னும் எத்தனை மாவட்டத்துல எத்தனை பேரை போட்டு தள்ள போதோ, எத்தனை பேர் முட்டாள்தனமா போய் சிக்கி சாவ போறானோ, எத்தனை பேர் வீட்டுல இழவு தீபாவளி முடிஞ்சு போச்சா? அத்தனை பேர் வீட்லயும் இனிமேல் தீபாவளி நம்ம விழும். சாவர வயசா? 2 வயசு 3 வயசு 4 வயசு பச்சை குழந்தை சாவர வயசா? இப்ப வந்து பெருமையா பேட்டி கொடு பார்ப்போம். எங்க தளபதிக்காக தான் வந்தோம், எங்க விஜய் அண்ணாக்காக தான் வந்தோம், என்ன ஆனாலும் எங்க அண்ணன் தான் கோட்டையை பிடிப்பாரு. இப்ப பேசுறா பார்ப்போம் கூட்டம். கொஞ்சம் கூட கூச்சம் இருந்துன்னா, சோறுன்னு ஒண்ணு திங்கிறீங்க அப்படின்னா அதுல உப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லடா, நீ சோறே திங்கிறன்னா அந்த சோத்துக்கு திங்கிற அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து வெளிலன்னு சொல்லுங்கடா பார்ப்போம். ஒருத்தன் போட்டான் விஜயோட கையில எல்லாம் ரத்தக்கரை படிஞ்ச அந்த லியோட இமேஜ், கரெக்டு தாங்க, அதை எடுத்து போடுங்க. இவனுங்கெல்லாம் இதுல இப்ப இவன் அரசியல் பண்ணுவானு என்ன தரம் பண்ணுவானுங்க? அரசாங்கம் செஞ்ச சதி. அரசாங்கம் எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கல, தளபதியே கொடுக்க அனுமதிக்கல அப்படிமானுங்க தெரியுமா? வெக்கமே இல்லாம என்னன்னு தெரியாம அனுமதிக்கல. நான் ஒரு கேட்கறேன், அப்ப எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. இதே அரசாங்கம் தான் உனக்கு திருச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு, இதே அரசாங்கம் தான் உனக்கு முதல் மாநாட்டுக்கு உனக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு, இதே அரசாங்கம் தான் நீ மதுரை மாநாட்டுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தது, பாதுகாப்பும் கொடுத்தது. இதே அரசாங்கம் தான் இதுக்கு முன்னாடி நீ சுத்தின இது வரைக்கும் எத்தனை மாவட்டம் போயிட்டு வந்திருக்க, அத்தனை மாவட்டத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இதே அரசாங்கம் தான். அங்க உயிர் சேதம் நடந்ததா? இல்ல. இங்க எப்படி நடந்தது? ஆரம்பத்துல இருந்து அரசாங்கம் எதை கட்டுப்படுத்திட்டு இருந்தது? ஏன் நிபந்தனைகள் உனக்கு மட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்லி உனக்கு போட்டதுனால எனக்கு நிபந்தனைகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு யார் இதை எடுத்துட்டு போனது? உன் கட்சியோட எந்த உறுப்பினர் கொண்டு போய் சிடிஆர் நிர்மல்குமார் சார் வந்து பதில் சொல்லுங்க, நாளை நீதிபதி உட்காந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாரு, நீ பதில் சொல்லிக்க. இப்ப அரசாங்கம் நாளைக்கு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணோம், இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை பேர் நாங்க இத்தனை நிபந்தனைகள் வச்சோம், இவங்க இதை ஃபாலோ பண்ணாங்க, இதை ஃபாலோ பண்ணல, இவரை இத்தனை மணிக்கு இந்த ஊருக்கு வர சொன்னோம், ஆனா இவர் ராத்திரி 7 மணிக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க சப்மிட் பண்ணுவாங்க டாக்குமெண்டேஷன். உண்மையா இல்லையா பரணி? உண்மையா இல்லையா? நான் அது ஒன்றும் கேட்கல, நான் சிம்பிளாக ஒன்று தான் எனக்கு இருக்கிற மண்டை டவுட், அதை மட்டும் யாராவது எனக்கு கிளியர் பண்ணிருங்க, நான் ஸ்பேஸ் என் பண்ணிக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. இது பிரதமருக்கு நியூஸ் போயிடுச்சு, அவரு ட்வீட் போடுறாரு, முதலமைச்சருக்கு நியூஸ் போயிடுச்சு, அவர் ட்வீட் போடுறாரு, பக்கத்து மாநிலம் இருக்கிற முதலமைச்சர் முதற்கொண்டும் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு இதை நியூஸ் பண்ணி இங்கே எல்லாருமே நியூஸ் போடுறாங்க. இந்தியா காஷ்மீர்லேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருக்கும் நியூஸ் எழுந்திருச்சு. ஆனா பஸ்ல டிராவல் பண்ற விஜய்க்கு நியூஸ் தெரியாது, அப்படிதானே? பரணி ஜிப்சி கேக்குதா? ஜிப்சி கேக்குதுங்களா? எல்லாரையும் வெளில தூக்கி போடுதா? இல்ல கேக்குது. ஜிப்சி கேக்குதா? கேக்குது. எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் யாராவது பதில் சொல்லிட்டு யார் வேணாலும் நீங்க பேசுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, அமைதியாவே வாய் மட்டும் போயிடுறேன். எனக்கு மண்டைகள் இருக்கிற அந்த கேள்வி இது மட்டும்தான். பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அரசியல்வாதிங்க எல்லாருக்கும் தெரியுது, ஆனா பஸ்ல டிராவல் பண்ற விஜய்க்கு தெரியல இன்னும், அதனால இன்னும் போய் பார்க்கல. கரெக்டா? ஆமா, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னை பத்தி பேசவே அசிங்கமா இருக்கு கபிலன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை பத்தி டிபேட் பண்ணுமான்னு கேவலமா இருக்கு. கேவலவாதி, கொலகார பாவி, அப்படிதான் சொல்லணும். எரிச்சலா இருக்கு. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. என்ன ஹேண்டில் பண்ண முடியல, சாரி. என்னால் வந்து ஒரு ஸ்பேஸை நானும் வந்து இன்னைக்கு நார்மலாக வந்து இவனை கலாய்ச்சி விட்டுட்டு ஸ்பேஸ் அப்படி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் யூஸ்வலாக அப்படி தான் போடுவேன். நான் அப்படி தான் அதை கொண்டு போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் இருக்க போக போக என்னாலேயும் முடியல. இல்லை, இந்த டெத்தெல்லாம் தெரியக்கு முன்னாடி நம்ம போட்ட ஸ்பேஸ் டாப்பிக்கை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு கலாய்க்கிட்டு இருக்க நாய்க்கு அவன் தலைவன் பண்றது எதுவுமே அவன் தெரிய மாட்டேங்குது. இவனுங்க எல்லாம் என்ன பொழப்பு, என்ன இல்ல நாம பொழப்புன்னு பண்ணுங்க பாருங்க இவனுங்க.
கரெக்ட் ப்ரோ இன்ன வரைக்கும் இவனுங்கள கொஞ்சம் டீசெண்டா நம்ம ஏண்டா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க இருந்தோம். இவனுங்க இருங்க கேவலமா நான் முடிச்சிருங்க, பேசுறான். இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. சாதாரண ஸ்பேஸ் இந்த டெத் வரக்கு முன்னாடி போட்ட ஸ்பேஸ் அது. அந்த ஸ்பேஸை நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்க. டெத்து வந்தோன்னு நாங்கள் மாற்றி ஆயிடுச்சு. இதெல்லாம் நீ போட்டு பேசிட்டு இருக்கேன்னா உன் பொறப்பு என்ன பொறப்பு சொல்லு முதல்ல. ஒழுங்கான பொறப்புன்னா மேலே வா, நான் மட்டும் பேசிக்கிறேன். கபிலன் கூட பேச மாட்டா போல. இல்லைன்னா அப்படியே ஓடுறேங்க, இல்லைன்னா உன் தலைவனாக கூட்டுவாங்க. எத்தனை பேர்டா இன்னும் சாவடிக்க போறீங்க தமிழ்நாட்டில்? நான் முதல் மாநாட்டில் சொன்னேன், வேணா ரெக்கார்டிங் தான் இருக்கும் போய் பாருங்க. முதல் மாநாடு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இவனுங்க கூட்டமும் அப்படிதான், இவன் தலைவனும் அப்படிதான். பிகில் ஆடியோ லான்ச்லேயே நான் பார்த்துட்டேங்க இவனுங்கள. பிகில் ஆடியோ லான்ச்லேயே நான் பார்த்துட்டேன். அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாடி கிளம்பி முதல்ல போயிடுவான். அவன் சிம்பதி மாதிரி. அவன் அந்த 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 அது பேர் என்ன, அந்த படம் ஸ்பைடரில் வர எஸ்ஏ சூர்யா மாதிரி அவன் சிரிச்சுட்டே போயிடுவான். அவன் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போயிடுவான். எரிச்சலாக இருக்கு. நான் ஏதாவது பேசுறேன், ஏதாவது சொல்றேன். நான் அவ்வளோ காண்டில் இருக்கு எனக்கு. இதேதான் சொன்னீங்க ஆக்சுவலா. முதல் மாநாடு நடக்கும் முன்னாடி சொல்லிட்டேன் நான். சொன்னீங்களே முதல் மாநாடு இன்னைக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நடந்துட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள் ஹேட்டட் பண்ண போகிறோம். நாங்கள் என்ன ஹேட்டட் பரப்பிட்டு இருக்கோம்? அவன் ஒழுங்கு அவ்வளோதான்டா. அவன் மண்டைக்கிழக்கு அவ்வளோதான்டா. அவன் சாவடி பண்ணான். பொணந்தின்னிடா அவன். பொணந்தின்னி திரும்ப சொல்கிறான். பொணந்தின்னி நோட் பண்ணிக்கோங்க. பொணந்தின்னி அவன். அவ்வளோதான். ஒருத்தான் போய் சாவுங்க போங்க. எவ்வளோ பேரை முடியணுமோ அவ்வளோ பேர் நம்ம காப்பாற்றணும். அவ்வளோதான் எங்கள் குறிக்கோள். நாங்கள் அவ்வளோதான் பண்ணுவோம். ஸ்பேஸை போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேர் காப்பாற்றுவோம். நெட்லாம் வந்தானுங்களே, நீங்கள் எங்கே ஒருத்தரையும் காணோம். எங்கடா டிவிக்கா கிளம்பிங்களா? அங்கே பாருங்க, டிவியில் பார்த்து தான் இருக்கேன். ஒருத்தரையும் காணுமே. அரசாங்கம் தான் வந்து நிற்குது. அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவங்க தான் நிற்கிறானுங்க. மோடி வரைக்கும் ட்வீட் போறாங்களே. எங்கடா நீங்கள் எல்லாம் போயிட்டீங்க? அடுத்த வாரம் வந்து பேசுவான் ஜிப்சிவன். இப்போ நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பவுன்சர் இஷ்யூ வந்து ஞாபகம் இருக்கா? அது அவன் எல்லாம் சொல்லுவானுங்க. இங்க பத்தியா சொல்லுங்க கேக்குது. சொல்லுங்க கேக்குதா? ஒயிட் பேர் கேட்கல. ஒயிட் பேர் பேச கேக்குதா உங்களுக்கு? எனக்கு கேட்கல. ஒயிட் பேர் கட் ஆகுது உங்க வாய்ஸ். இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல அதான் அவனுங்க அந்த பவுன்சர் இஷ்யூ முன்னாடி, அப்புறம் அந்த பவுன்சர் வந்து அவரை சொல்லலைன்னு சொல்ல வச்சிருந்தானுங்க. இப்ப கனெக்ட் பண்ணுங்க. இவன் பண்ணக்கூடிய ஆள் தானே கூட்டத்தை கூட்டி ஆளை சேர்க்கிறது. அதேதான் சிம்பிள். டே உங்களுக்கு மண்டைக்குள்ள அந்த மண்டைக்கு தலைக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கும், மூளைன்னு இருக்கும். அது ஒரு சின்ன கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்க. காலையில ப்ரோ இருங்க, நான் முடிச்சிடறேன். முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்லங்க, ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் பேசலாம் பார்த்தேன். அப்டேட் பண்ணுங்க. இந்த 13 பேர் வந்துட்டு கவலைக்கிடமா இருக்காங்களே, பிளட் தேவைப்படும்னு நினைக்கிறேன். யாராவது பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு அவங்க பிளட் டோனர் பண்ணுங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட பண்ணுவாங்க. கரூர்ல இல்லையா? கரூர்ல பக்கத்துல இருந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா குரூப் அவர் மென்ஷன் பண்ணல. பிளட் நிறைய தேவைப்படுதா? கரூர் ஹாஸ்பிட்டல் கேக்குறாங்க, பிளட் கேக்குறாங்க. போ சொல்றாரு. சித்ரா நீங்களா சொன்னது? இல்ல நம்ம அந்த ஸ்பாட்ல இல்ல. ஆனா ஒரு பையன் தான் சொன்னா எனக்கு, நீங்க அங்க போய் வேணா ஹாஸ்பிடலுக்கு வேணா போங்க, போய் வேணா நம்பர்ல ட்வீட் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எந்த மருத்துவமனை எந்த ஊரு அது டீடைலா சொல்லுங்க. கரூர்ல அதுதான் நம்ம 19 ரூபா கரூர்னு சொன்னா இங்க குடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட யோசிப்பான். எந்த மருத்துவமனையில என்ன மாதிரி பிளட் தேவைப்படுது, ஓ பாசிட்டிவா ஏபி நெகட்டிவா, அந்த மாதிரி பர்டிகுலரா சொல்லுங்க. அப்பதான் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போக முடியும். அதான் கேக்குறேன். ஓகேங்க. அந்த குரூப் அன்பு சோலைன்னு ஒரு குரூப் இருந்துச்சு, அதுலதான் எனக்கு வந்துச்சு இன்ஃபர்மேஷன். நான் கேட்டுட்டு வரேன். சரிங்க. இல்ல நான் முடிச்சிடறேன். கீழே இருக்கிறவங்கல யாரா இருந்தாலும் சரி, விஜய் ரசிகர்களா இருந்தாலும் சரி, டிவிக்கு சப்போர்ட் பண்றாங்களா இருந்தாலும் சரி, முடிஞ்சா இந்த பிளட் டொனேஷன் உங்களால பண்ண முடிஞ்சா உடனடியா அதை பண்ணுங்க. நியர்பை இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா தலைவர் ட்வீட் போட்டிருக்காருப்பா. கருத்து கூட சொல்லாம கிளம்பிட்டாயா அவன் ஏர்போர்ட்ல. அசோக் சார் தலைவர் ட்வீட் போட்டிருக்காருங்க. கபிலன் ப்ரோ நாங்க ட்வீட் போட்டிருக்காரு. எப்ப போட்டிருக்காரு கபிலன் ப்ரோ? தலைவர் வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது. உயிர்ந்தோரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள். கரூர்
ஸ்டாம்பேடு. கபிலன் ப்ரோ கேக்குதா? கேக்குதுடா. உங்க இது ஸ்பேஸ் நார்த் இந்தியா வரைக்கும் போயிருக்கு. இப்ப ரொம்ப முக்கியம்டா, விட்றா. இல்ல இல்ல உங்களுக்கு சொல்றேன், அவன் ட்வீட்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கான் உங்க ஸ்பேஸ போட்டு. இல்ல மார்னிங் வந்து கபிலன் ப்ரோ அந்த மேல இருக்கிற அந்த டாபிக் ஏதாச்சும் மாத்துங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உயிர் சேதம்னு போட்டிருக்கீங்க, வேற ஏதாச்சும் மாத்துங்க. அரெஸ்ட் விஜய்னு போடுங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் மாத்துங்க. கஷ்டமா இருக்குது பாக்குறப்ப. இல்லடா எம்ஜிஆர் விடுங்க, இருக்கட்டும், சும்மா இருங்க. ஏற்கனவே அது விடுங்க, அது அது முக்கியம் இல்ல. உண்மை தானே, அப்படியே இருக்கட்டும். என் பண்ணிட்டுமா எம்ஜிஆர்? என் பண்ணட்டுமா எம்ஜிஆர்? இல்லங்க, காலையில வந்து இவரு ஆசக்தர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், நீங்க பேசுங்க. காலையில வந்து இந்த மாதிரி பைக்ல போய் விழுந்துட்டானுங்க பின்னாடி போயிட்டு ஒரு குழந்தையோட. அதுக்கு வந்து கபிலன் அதை ஷேர் பண்ணி எத்தனை பேர் காவு வாங்க போறானோ அந்த மாதிரி போட்டிருந்தாரு. பர்சனலா நான் அந்த மாதிரி போட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து இவன் டெத் அபியூஸ் பண்றான், இதை எப்படி போடுறான் பாருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. இப்ப என்ன கேட்பானுங்க? ஏன்னா நீங்க அந்த குழந்தை வந்து காயத்தோட தப்பிச்சிருச்சுன்னு இப்படி பேசுறீங்க, வேற என்னது ஆயிருந்தா என்னடா ஆகுறது? இப்ப இத்தனை பேர் செத்துட்டாங்க, என்னடா சொல்ல போறீங்க? இல்ல ஒயிட் பி, நான் ஒண்ணு அபியூஸுக்கும் ஒரு காஷன் அட்வைஸுக்கும் வித்தியாசம் தெரியல. லைவ்ல ஒண்ணு சொல்றேன்ப்பா. ஏர்போர்ட்ல போயிட்டு இருந்திருக்கிறாராம் விஜய். பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லாம ஆள் பாட்டுக்கு ஃபிளைட் ஏர் பிடிக்க போயிருக்காருப்பா. இல்ல கபிலன், நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன் கபிலன், நான் போறேன். நான் ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா இவங்க சொல்றாங்களே எல்லாமே நான் கேட்ட இடத்த கொடுக்கலாம், கேட்ட இடத்த கொடுக்கலன்னு. அது இந்த இடத்த விட ரொம்ப நெருக்கமான நெருக்கடி உள்ள இடம், ரொம்ப குறுகலான இடம். அப்ப இவ்வளவு அதை விட அதிகப்படியான இவ்வளவு இடத்துல இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா அவங்க கேட்ட இடத்துல கொடுத்திருந்தா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்க தப்ப மறைக்கிறதுக்கு இல்ல, நான் சொல்லிடுறேன், அவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு நாங்க கேட்ட இடத்த தரலாம், கேட்ட இடத்த தரலைங்கிறாங்க. அது இதை விட நெருக்கமான இன்னொன்னு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகபட்சம் 10,000 பேரு தான் வருவாங்க, எங்களுக்கு 3 மணில இருந்து 10 மணி வரை டைம் தாங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க 12 மணி டைம் தானே வந்து பேச சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து எதிர்பார்த்தாங்கன்னா எங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்தா கூட்டம் அதிகரிக்கும். அப்ப உள்ளூர் இந்த இடத்துக்கு என்ன கெப்பாசிட்டி, இங்க எத்தனை மணி டைம் கொடுத்தா கட்டாங்க எல்லாம் யோசிச்சு கொடுத்துருக்காங்க. இதை எதையுமே அவங்க காதல வாங்கவும் இல்லை, அதை கடைபிடிக்கவும் இல்லை. இதுல தப்பு பண்ணது யாருன்னா முழுக்க முழுக்க விஜயும் அவங்க கட்சிக்காரன் தான். ஏன்னா இது அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு வேலையே கிடையாது. அவங்க கேட்ட இடம் இதை விட குறுகலான இடம். அந்த இடத்தோட இப்ப அதிக, அதாவது கடைசி கட்சிக்காரங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது ப்ரோ. ஒரு தலைமை சரி இருந்தா எதுக்கு இத்தனை உயிர் போக போகுது? ஐயா, கட்சிக்காரன் மீன்ஸ் மாவட்ட செயலாளர் சொல்றேன் நான். அங்க உள்ள மாவட்ட செயலாளர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. ஏன்னா அந்த ஆளு தான் இப்ப என்ன சொல்றேன், நான் கேட்ட இடத்த கொடுக்கலைங்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியாதா, ஊருடைய நிலைமை தெரியாதா? இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம், இந்த இடத்துல எவ்வளவு பேர் ஒரு இடத்துல கூட முடியும். நான் என்ன கேக்குறேன், கேட்ட இடத்த கொடுக்கல, பிரச்சாரத்தை நிப்பாட்டு, ஒரு மாசம் கழிச்சு வா. ஏன்னா எலெக்ஷன் வந்து எத்தனை 5-6 மாசம் இல்லையா? எத்தனை உயிர் போயிட்டு உன் மகன் ஏன் பிரச்சாரத்துக்கு வரல? விஜய் மகன் எதுக்கா பிரச்சாரத்துக்கு வராம இருக்கு? விஜய் மகன் எதுக்கா பிரச்சாரத்துக்கு வரல? அது மட்டும் உயிர் இல்லையா? ரிகான் அவரு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசல, முதல்ல அவர் புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி யாரும் பேச முடியாது ப்ரோ. புரியுது. ரிகான் ஒரு வருஷம் நான் சொல்றத காதுல நல்லா வாங்கிக்கோங்க. அவர் பரணின்றவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இப்ப பேசிட்டு இல்ல. விஜய்க்கு சப்போர்ட் இல்ல ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு இன்னி எவனக்காச்சும் தைரியம் வருமா? நான் உனக்கு கேக்குறேன், மனுஷனா பிறந்து ஒரு தாய் வயித்துல பிறந்த எவனக்காச்சும் விஜய் பத்தி சப்போர்ட் பண்ணி பேச தைரியம் வருமா? ரிகான் நான் இப்பதான் கொஞ்சம் நான் இதாகி உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க ரிகான். புரியுது எனக்கு புரியுது. நான் தான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப தலைவர் கொண்டும் எல்லாருமே இப்ப அதை பத்தி பேசிட்டாங்க. எல்லாரும் இப்ப அவங்க ட்வீட்டா போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சத்தியமா சும்மா விட மாட்டாங்க. மத்திய அரசோ மாநில அரசோ சத்தியமா விட மாட்டாங்க. சும்மா உன் கட்சி மாநாட்டுக்கு உன் வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டம் வந்திருக்கியா இது வரைக்கும்? நீ ஏன்னா கூட்ட நெரிசல் வரும், வெயில்ல படும், நீ ஏசிலே இரு, நீ என்ன ஏன் புள்ள அப்படிதான் இருக்க வைக்கிற. உன் கட்சி தொண்டர்கள் வராங்க, எனக்கு கேட்ட இடம் கிடைக்கல, நிப்பாட்டு பிரச்சாரத்தை நிப்பாட்டு. அடுத்து இப்ப ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் மைக்க புடிச்சு கேக்குறான், ஆள் பதில் சொல்லாம ஃளைட் ஏர் போயிருக்காங்க. ஆளு எதுக்கே பிளேட் ஏறுற? நீ எதுக்கே பிளேட் ஏறுற? சரியான ஆளு, நீ எதுக்கே பிளேட் ஏறுற? படத்துல மட்டும் நடிப்பேல, ஜில்லா படத்துல எப்படி தூக்கிட்டு போய் நடிச்ச அது மாதிரி நடி. எதுக்கே பிளேட் ஏறுற? நீ கூத்தாடி தானையா? ஏங்க
ஒரு வருஷம்னாவது சொல்லிட்டு போயிருக்கலாம். பாருங்க ஏறதுக்கு முன்னாடி இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எல்லாருமே இங்க எமோஷனலா தான் இருக்கிறாங்க, எல்லாருமே இங்க கோவமா தான் இருக்கிறாங்க. அதனால இங்க நமக்குள்ள உட்காந்து சண்டை போறதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க. பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம். 33 இறப்புங்கிறது அங்க போயிருந்தா 100 பேரா இருக்கும். கேட்ட இடம் இப்ப கொடுத்த இடத்த விட குறுகிய இடம். கரூர்ல இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும். ரவுண்டானா கேட்டிருக்காங்க. அது ரொம்ப சின்ன இடம் சரிங்களா. இப்ப கொடுத்த இடத்த விட அது 100 பேரை கொண்டிருக்கும். இப்ப இதே மாதிரி ஸ்டாம்படா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. கேட்ட இடம் இல்லைங்க, நான் ஒன்னே அது தற்கூரி. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இங்க பாருங்க, முதல்ல ஒரு சூழ்நிலை இல்ல, நான் முதல்ல ஒரு 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 அரசியல் கட்சி எப்படி இயங்கும்னு இருக்குது. இந்த இடத்துலதான் எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு போனாரு. அப்போ எந்தெந்த இடங்கள்ல கூட்டம் கொடுக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த படிதான் கொடுக்குறாங்க. இவன் கேட்டது எத்தனை பேர்? 10,000 பேர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10,000 பேர் வர்றேன்னு சொன்னா 300 போலீஸ் கொடுத்துருக்காங்க. இவன் வர வேண்டிய நேரத்துக்கு வராம எவன் தாலியாருக்கு 6 மணி நேரம் காத்திருந்தா நீங்க அதை கேள்வி கேட்க வேணாமா? அந்த மக்களை விடுங்க. அந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம், உங்களை மாதிரி இருக்கிற என்ன மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண பாமர மக்கள், அவங்க ஒரு ரசிகர் ஒரு தன்னுடைய சக அவன் விரும்புற ஒரு நடிகர் வர்றாருன்னா அவன் காத்திருப்பான். 6 மணி நேரம் காத்திருக்க வைக்க வேண்டிய தேவை இவனுக்கு என்ன மயிருக்கு வந்தது? எவன் தாலியாருக்கு அவன் காத்திருந்தான்? இதுதான் கேள்வி. ஏன் மயிறு அவன நேரம் என்ன மயிறு புடுங்குற வேலை? மக்களை பார்க்காம அவனுக்கு என்ன மயிறு புடுங்குற வேலை இருக்குது? நமக்கு கேள்வி எழுது. அப்படி என்ன உனக்கு சொகுசு தேவை மயிறு வேண்டி இருக்குது? அப்படி சொகுசு சரி, குறுக்கு சீக்கிரமா பேசுங்க. அவனுக்கு இவனுக்கு ஒரு சைக்கோ நாயா இருக்கிறான். இந்த சைக்கோ நாயோடைய எண்ணம் மக்களை பத்தி கிடையாது, தன் ரசிகரை பத்தி கிடையாது. அவனுக்கு ஒரு ஒரு சைக்கோத்தனமான மனநலம் இருக்குது. எனக்கு 4 அதிகமான கூட்டம் கூடணும், நான் இந்த கூட்டம் கூட்டிட்டேன் காமிக்கிறேன்னு பாருங்கிறதுக்காக காலையில இருந்து 6 இரவு வரைக்கும் மக்களை காக்க வச்சிருக்கிறான். அந்த காக்க வச்சு அந்த மக்களை இப்படி படுகொலியில தள்ளி இருக்கிறான், கொலைக்களத்துல தள்ளி விட்டுருக்கான். இந்த சாவுக்கு இவன் தான் முழு பொறுப்பு. அந்த கட்சி நிர்வாகி தான் முழு பொறுப்பு. முழு பொறுப்பு அவனுக்கு ஏத்துக்கிட்டு இவன் மேல வழக்கு போட்டு. அதுதான் இங்க டிஎல் எல்லாரும் சொல்றாங்க. விஜய் சார், நான் என்ன கேக்குறேன், அரெஸ்ட் விஜய், அதான் அந்த ஹேஷ்டேக்ல இங்க போடுறோம். சம்பந்தப்பட்ட ஆளு பொறுப்பெடுக்கணும். கட்சி, மாவட்ட தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இங்க இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்ட மாவட்ட செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே இங்க அரெஸ்ட் பண்ணுங்க, கேஸா போடுங்க அப்படின்னு தான் இங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம். இது நடவடிக்கை எடுக்கப்படுமா? சிம்பிள். ஆமாங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. யார் அந்த 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 கட்சி நிர்வாகி மேலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இனி மேலும் இந்த முறையா விசாரணை பண்ணி கண்டிப்பாக, ஏங்க ஒரு உயிர் போனதுக்கு அந்த அல்லு அர்ஜுன் அவதிக்கு உள்ள வச்சாங்க. 30 உயிர், இன்னும் எத்தனை உயிர் போயிருக்குதோ என்ன நமக்கு தெரியல. இந்த நாய் சொகுசா அது வேற ஞாபகப்படுத்தீங்க ஐயா. இந்த அல்லு அர்ஜுன் இதுல அதை விட இதுல உயிர் சேதம் அதிகம் தானே ஜிப்சி? ஆமாங்க, இது 30 உயிருங்க. ஏங்க இன்னும் எவ்வளவு பேர் கவலைக்கிடமா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. இந்த ஒரு கேடுகட்ட நாயகி தன்னுடைய அரசியல் அரிப்புக்கும் தன்னுடைய சைக்கோத்தனத்துக்கும் 30 உயிரை காவு வாங்கியிருக்கிறாங்க. இந்த கேடுகட்ட நாயா மக்களுக்கு நல்லது செய்யற போறான். இந்த பொறுக்கியா மக்களுக்கு நல்லது செய்ய போறான். இந்த பொறுக்கியா தமிழ்நாட்டுக்கு, தமிழருக்கு, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய போறான். ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கேடுகட்ட கூட்டத்தை வளர்த்தெடுத்து வச்சிருக்கிறான். இத கட்டுப்பாடோட இருக்கணும்னு சொல்ற நிபந்தனைகளை கிண்டல் கேலி பண்ணான். எங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னா எங்களை மிரட்ட முடியாதுன்னு சொல்றான். இப்படி ஒரு கேடுகட்ட கூட்டத்தை எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? இது நடக்குமா? இத்தனை உயிர் போயிருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஜய் ரசிகர், ஒரு நாய் கூட கண்ணீர் சிந்தி ஒரு போஸ்ட் போடலைங்க. அப்படியே கொண்டு போய் அரசு மேலையும் காவல்துறை மேலையும் அப்படியே போய் இந்த குற்றத்தை சாட்டிட்டு ஓடி போற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாத நாய்ங்க அவன். இவ்வளவு மணி நேரம் ஆச்சு, ஒரு ட்விட்டு வரலைங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகி போச்சு. ஒரே ஒரு ட்விட்டு, ஐயோ இப்படி
இப்படி ஒரு தன் ரசிகர் இப்படி இறந்துருக்கிறாங்களே, பதபதிக்குது. நம்ம கட்சி நிர்வாகிகள் அவங்களை என்ன ஏதுன்னு பாருங்க. ஒரு திட்டுங்க. இந்த கேடுகட்ட சில்லறையாங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போறான். இவனை நம்பியாங்க இவனுங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறானுங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தனத்தை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததுங்களா? இது பொறுக்கித்தனத்திலையும் பொறுக்கித்தனம். தம்பி ஏன் ஸ்டாலினை திட்டுறீங்க? அப்படிலாம் திட்டாதீங்க தம்பி. பைத்தியக்கார புளிச்சு செத்து போனது 30 உயிர் நாய. அதான்டா நானே கேட்கிறேன். எனக்கும் ஒட்டாங்கம்மான்னு பேச தெரியும், புரியுதா? என்கிட்ட இந்த வாய்ப்புண்டை எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. 30 பேர் இறந்துருக்காங்கன்னா அது என்ன ஆக்சுவலா வருத்தம், சரியா? அதுக்கு முன்னாடி ஒப்பாரி வைக்காத. மேல டாபிக் உண்டைகளா உயிர் சேரும், மேல டாபிக் உண்டைகளா போட்டிருக்காங்க, கோய போட்டு ஓகே உயிர் சேரும் போட்டிருக்கேன். வக்கால ஒழி மேல உயிர் சேதம் 30 பேர் செத்து இருக்கிறான். பதில் சொல்லு, யாரால செத்தா? உயிர் சேதம் தானே அது. விஜய்னால செத்து நீ என்ன புண்டைகளை கைட்டு இப்படி போட்டுருக்க? உங்க அங்க செத்து இருக்கிறான்ல, உங்க அம்மாவும் ஆத்தாலும் செத்தா இப்படிதான் போட்டு ஒப்பாரி வைப்பியாடா? ஓத்தா செத்தா நீ இப்படிதான் பேசுவியா? ஓத்தா செத்தா உன் புள்ள செத்தா பைத்தியக்கார கூதி உன்னை மாதிரி பொம்பளை பொடியை உம்மால ஓக்க உன் ஓத்தா செத்தா சங்கமே போட்டு உனக்கு அது கேட்கலையா? உனக்கு கேட்கலையா? போட்டு ஓட்டானுங்கல்ல வாங்கி தருவாங்க. முட்டா புண்டை செத்தவன் 30 பேருக்கு பதில் சொல்றான். நான் நானும் 2 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு மயிர முட்டா புண்டை. நீ தான் பெத்தான்னா ஓத்தா பத்தினா இந்த 30 பேர் செத்ததுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நானும் அதை தாண்டா கேட்கிறேன். 30 பேர் இங்க பேர் சம்பந்தம் இல்லாம வேற எங்கேயும் போகாது. நான் ஒரே கேள்விதான். 30 பேர் இப்ப இறந்துருக்கிறான் உன் நொன்னம் பேசுனதுக்கு, சரியா? அதுக்கு மட்டும் இப்ப பதில் சொல்லு. நான் கேட்கிற கேள்வி உனக்கு புரியுதே? 1 மணி நேரம் மானங்கட்ட நாய 30 உயிர் போயிருக்குது. மானங்கட்டத்தனமா அதை பத்தி எந்த அறிவும் இல்லாம வந்து 2 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டு இவரை பேசினாங்க அவரை பேசினாங்கன்னு பேசிட்டு இருக்கிற. சோறுதான் திக்கிறியா? சோட்டை விட்டு பீய திக்கிறியாடா நாய? பீதுனால நீங்க தான் புழைக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே வராதா? நானும் கேட்கிறேன். 30 பேர் இறந்துருக்காங்க. உட்காந்து விஜய் குஞ்சே கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ ஏதாவது கூடுதான் நீங்க பெற்றாரா இல்ல கருணாநிதி பெற்று தூக்கி போட்டு போனாரா சொல்லு. அதனாச்சும் கருணாநிதிக்குள்ளா நான் அப்படிதான் பேசுவேன் சொல்லி நான் இறங்கி போயிடுறேன். ஏன் போட்டு குஞ்ச கடிச்சுக்கினே இருக்கிற? 30 பேர் உயிருக்குனாச்சும் மரியாதை கொடுன்னு சொல்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கு போட்டடி நாளைக்கு போட்டடி. நீ ஏன் வருஷம் ஃபுல்லா ஊம்பதானே போறீங்க விஜய? என்ன பண்ண போறீங்க? போன வாரம் ஊம்புல, அடுத்த வாரம் ஊம்புல, அடுத்த வாரம் ஊம்பதானே போற. 30 பேர் செத்துருக்காங்களா? அதுக்கு மரியாதை கொடுன்றேன். கேட்குதா கேட்கலையாடா? செவடியா பையா அவங்க போட்டு ஊர் போயெல்லாம் கேட்குதா இல்லையா? இதுல பர்சனல் மியூட் வேற போடுறேன். நான் பர்சனல் மீட் போடுறேன்னா உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. 30 பேர் யாரால செத்தாங்க? 31 பேர் யாரால செத்தாங்க? அவங்க இறந்தது என்ன ஃபேக்சுவலா வரட்டும், அதுக்கப்புறம் போட்டு அடின்ட்டேன். இங்க உட்காந்து பேக் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கேன்னா ஒண்ணு பேக் ப்ரொபகண்டா பண்ண தெரியும். ஓடி வந்துங்க காலைல விழுந்தவன் தான். 31 பேர் எப்படி இறந்தாங்க? உன்னுடைய அசம்ஷன் என்ன சொல்லு. ஸ்டாட் போடுற மேல நியூஸ் சேனல், புதிய தலைமுறை, தந்தி, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ரிப்பப்ளிக்ல இருந்து, இந்தியா நேஷனல் சேனல்ல இருந்து, லோக்கல் சேனல்ல இருந்து எல்லாருமே எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப எல்லாரும் போய் சொல்றாங்க இல்ல? அந்த 31 பேரும் உங்க கூட்டத்துல யாரும் இறக்கல. எல்லாம் வெளில இருந்து இறந்து கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து இப்ப மோடி சொல்றேன் எல்லாமே உண்மையாயிருமா? அப்ப இது பொய்யின்றியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். கவர்மெண்ட்ல இருந்து அறிக்கை வந்திருக்கா? என்ன நம்பர் நான் கேட்கறது இன்னைக்கு ஏன் பேசுறேன்னு தான் கேட்கிறேன். ஒரு விஷயம் நடந்தோம் அறிப்பு விஜய் வெறி அந்த அறிப்பு இன்னும். பிரதமர் யாரு? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்றா. புண்டாம அவனை வச்சு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா. எக்ஸ்பீரி நான் கேட்கற மட்டும் பதில் சொல்லு.
பிரதமர் என்ன பொறுப்புல இருந்தார்? நீயாடா நாயா, கேடுகட்ட நாயா நீங்க? இப்படியே கடிச்சுக்கணும் ஊர் சுத்திக்கிட்டே இருறா. என்ன எல்லாம் நீங்க எல்லாம் பணத்தை வச்சு அரசியல் பண்ணியே பழகிட்டீங்க. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் இதை வச்சு அரசியல் பண்ணுங்க. என்ன தாராளமா பண்ணுங்க, யாரும் தடுக்கல. என்ன உன் வாய்க்கு வந்து நான் கூட்டா போட முடியும் சொல்லு? பணத்தை வச்சு தாராளமா அரசியல் பண்றா. என்ன உங்க ஆத்தால இதனாலதான்டா நீங்க வாங்குவீங்க. நீ மூடிட்டு உட்கார்றா, எங்களுக்கு தெரியுதா என்ன நடக்குது. என்ன நடக்குது சொல்லு, என்ன நடக்குது சொல்லு. நீ சூப்பர் மூடிட்டு இருடா தேவடியா பையா. உனக்குலாம் 30 பேர் தேவடியா பையல ஓத்தா உம்மால ஓக்க நான் ஓத்தா புண்டையில நீ உட்காந்து இல்ல ஓத்தா சூத்துல பெத்திருச்சா உன்ன இல்ல புண்டையில பெத்திச்சா உன்ன 30 பேர். டேய் 6 குழந்தைங்கடா, 6 குழந்தைங்க எப்படா செத்தாங்கன்னு மட்டும் சொல்றேன். பொம்பளை போலீஸ் இறந்துருக்குடா, பொம்பளை போலீஸ் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க. எப்படிடா? அதான் கேக்குறேன், உமன் போலீஸ் எப்படி அட்மிட் ஆனாங்கன்னு தான் நானே கேக்குறேன். அதான் கேக்குறேன், சொல்லு. எனக்கு தெரியல, எனக்கு பதில் சொல்றா. நீ சொல்லு. நீங்க போலீஸே சும்மா இருக்கிறாங்க, விஜய் சொல்லிட்டு போனாரே உன் செவிட்டு புண்ட காதுக்கு சும்மா கேட்கல. அதெல்லாம் என்ன சொன்னாரு உன் அண்ணன்? என்ன சொன்னா? அவங்க குறுகலான ஒரு சந்தல நீங்க மீட்டிங் பர்மிஷன் கொடுக்குறீங்க, டிவி கொடுத்த ஆப்ஷனுக்கு நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் குட்டி குட்டி சந்தா கொடுத்துருவாங்க. நடக்கணும் தான் ஆசைப்பட்டீங்க. மக்களை கொல்லணும், அவங்கள வச்சு அரசியல் பண்ணணும். பேசுற கேளு, சும்மா உட்காந்து நான் பேசுறத உனக்கு கேட்காதா? செவடியா பையா உன்னை எதுக்கு நீ இருக்கிற அவரை? நான் என்ன கேட்டேன்? பர்மிஷன் யாரா கேட்டதுன்னு கேட்டேன். கவர்மெண்ட் கிட்ட இந்த இடத்துல எனக்கு வேணும், பேசணும், கூட்டம் போடணும். மியூட் போடலாம். கொட்டை புதி நான் ஓட் பேசி தான் வந்திருக்கேன். புரியுதா? கேட்டது